இன்னைக்கு இந்த வீடியோவில் எம்ஜிஆரை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்க போகிறோம். ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆர் தனது பெயரை எம்ஜி ராமச்சந்தர் என்று எழுதி வந்தார். இந்த பெயர் வட இந்திய பெயரை போல் இருக்கிறது, எம்ஜி ராமச்சந்திரன் என மாற்றிக்கொள்ளுங்கள் என நடிப்பிசை திலகம் கே.ஆர். ராமசாமி யோசனை கூறியிருக்கிறார். அதன் பிறகே எம்ஜிஆர் தனது பெயரை எம்ஜி ராமச்சந்திரன் என மாற்றிக்கொண்டார். சக்கரவர்த்தி திருமகள் படத்தில் பட்டுக்கோட்டையார் எழுதிய பிறக்கும்போது பிறந்த குணம் போக போக மாறுது என்ற பாடலில் இடம்பெற்ற வரிகளை எம்ஜிஆர் அடிக்கடி சிலாகித்துக் கொள்வாராம். வசதியும் புகழும் உள்ள பொழுது வராதவர்கள் எல்லாம் வருவார்கள். நம்மிடம் வரவு இல்லை என்றால் அவர்கள் வரவும் இல்லை என்றாகிவிடும். ஒருவன் கஷ்டப்படும் பொழுது தேடி போய் உதவி செய்கின்ற பெருங்குணம் ராமச்சந்திரனிடம் இருக்கிறது என்று கூறினார் என்.எஸ். கிருஷ்ணன். ஊருக்கு உழைப்பவன் படத்தில் நாகேஷ் நடிப்பதாகத்தான் இருந்தது. ஆனால் அவர் கால்ஷீட் கிடைக்கவில்லை. உடனே எம்ஜிஆர் தேங்காய் சீனிவாசனை நடிக்க வைத்தார். அந்த படத்திற்கு பிறகு நிறைய படங்களில் தேங்காய் சீனிவாசனுக்கு வாய்ப்பு கிடைத்தது. பொங்கல் அன்று எம்ஜிஆர் வீட்டிற்கு சென்ற முத்துலிங்கத்திற்கு ஊருக்கு உழைப்பவன் படத்திற்காக நீங்கள் எழுத போகும் பாடலுக்காக வீனஸ் பிக்சர்ஸ் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் என்று கூறி தனது 1000 ரூபாயை எடுத்துக் கொடுத்திருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆரை வைத்து ஒரு படம் கூட எடுக்காத பாலாஜிக்கு கூட வருடம் பிறந்தால் 100 ரூபாயும் பொங்கலுக்கு கதர் வேட்டியும் சட்டையும் அளிப்பாராம் எம்ஜிஆர் அவர்கள். அந்நேரம் பாலாஜியிடம் ஏன்பா பணத்தை இங்க வாங்கி அங்க கொடுக்கிற என்று தமாசாக பேசுவாராம் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் வாலியிடம் நீங்கள் எழுதி கொடுத்த வரிகள் எல்லாம் என் வாழ்வில் பலித்து விட்டது, ஆனால் இந்த ஒரு வரி மட்டும் பலிக்கவில்லை என்று வருத்தமாக சொல்வாராம். அந்த வரி எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னைப் போலவே இருப்பான் என்ற வரிகளாகும். தயாரிப்பாளர் ஆர்.எம். வீரப்பன் ஒரு படக்கதையை எம்ஜிஆருக்காக எழுதினார். ஆனால் எம்ஜிஆர் அரசியலுக்கு திரும்பி விட்டமையால் இந்த படத்தில் நடிக்கவில்லை. சிறிது காலம் கழித்து இந்த கதை படமாக்கும் பொழுது ரஜினிக்கு அதில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த படம்தான் ராணுவ வீரன். சிவாஜி நடித்த பைலட் பிரேம்நாத் படக்காட்சி ஒன்றை இலங்கை கண்டி நகரில் உள்ள ஒரு தேயிலை தோட்டத்தில் படம் எடுத்திருக்கிறார்கள். பைலட் பிரேம்நாத் படத்தின் வசனகர்த்தா ஆரூர் தாஸ் கண்டியிலிருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்துக்கொண்டு சென்னை திரும்பியதும் எம்ஜிஆருக்கு கொடுத்திருக்கிறார். தான் பிறந்த மண்ணை கையில் வாங்கிய எம்ஜிஆர் கண்ணில் ஒற்றிக்கொண்டு வாயிலும் சிறிது அள்ளி போட்டுக் கொண்டாராம். உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்கு குன்னக்குடி வைத்தியநாதனைத்தான் முதலில் இசையமைப்பாளராக புக் செய்தார் எம்ஜிஆர். உடனே எம்ஜிஆரின் நண்பர்கள் ஃபாரின் போய் படம் எடுக்க போறீங்க, பக்தி படத்துக்கு இசையமைக்கிறவரை போய் என்று ஏளனமாக சொல்லியிருக்கிறார்கள். அதன் பிறகுதான் எம்எஸ்வியை பிடித்திருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். இந்த படத்துக்கு பாடல்கள் சிறப்பாக வர வேண்டும் என பல மெட்டுக்கள் போட வைத்து எம்எஸ்வியை ரொம்ப வருத்தெடுத்திருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். 9 பாடல்கள் அனைத்தும் ஹிட். கட்டுக்கட்டாக படத்தை அள்ளி எம்எஸ்விக்கு வாரி இறைத்திருக்கிறார். உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் இசையமைக்கும் வாய்ப்பை இழந்த குன்னக்குடிக்கு பின்னாளில் நவரத்னம் என்றொரு படத்தில் இசையமைக்கும் வாய்ப்பை வழங்கினார் எம்ஜிஆர் அவர்கள். கே.வி. மகாதேவன் அடிமை பெண் படத்திற்காக ஒரு பாடலுக்கு 52 விதமான மெட்டுக்கள் போட்டும் எம்ஜிஆருக்கு பிடிக்கவில்லையாம். இறுதியாக அமைந்த 53வது மெட்டு எம்ஜிஆருக்கு பிடித்து போய்விட்டதாம். அது ஆலங்குடி சோமு எழுதிய தாய் இல்லாமல் நான் இல்லை என்ற பாடலாம். நீரும் நெருப்பும் பட சண்டை காட்சியின் ஷூட்டிங்கை நேரில் கண்டு ரசித்துவிட்டு பின்னர் எம்ஜிஆர் பயன்படுத்திய வாளை தொட்டு பார்த்த இந்தி நடிகர் தர்மேந்திராவுக்கு ஆச்சரியம். எம்ஜிஆர் பயன்படுத்தியது உண்மையான வாள். சின்னப்பா தேவரின் படங்களில் நடிக்கும் பொழுது அசோகன் ஷூட்டிங்கிற்கு 1 மணி நேரம் முன்பே வந்து விடுவாராம். எம்ஜிஆர் தாமதமாக வந்தால் எம்ஜிஆரை திட்டாமல் அசோகனை திட்டுவது போல் ஜாடை மாடையாக எம்ஜிஆரை திட்டுவாராம் தேவர். அந்த திட்டு தனக்கு இல்லை, எம்ஜிஆருக்குத்தான் என அறிந்தும் எம்ஜிஆருக்காக பொறுத்து கொள்வாராம் அசோகன். எம்ஜிஆருடன் மட்டும் 88 படங்களில் சேர்ந்து நடித்தவர் அசோகன். சூளமங்கல சகோதரிகளான ஜெயலட்சுமி, ராஜலட்சுமி, தரிசனம், டைகர் தாத்தாச்சாரி, கற்பூரம், தேரோட்டம், பிள்ளையார், மகிழம்பூ போன்ற படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார்கள். சூளமங்கலம் சகோதரிகளின் திறமையை கண்ட எம்ஜிஆர் அவர்கள் இசையில் ஒரு படம் நடிக்க வேண்டுமென ஆசைப்பட்டிருக்கிறார். அந்த படத்திற்கு உங்களுக்காக நான் என்ற பெயரும் வைக்கப்பட்டு 3 பாடல்களும் பதிவாகிவிட்டது. அதன் பிறகு எம்ஜிஆர் அரசியலில் குதித்து விட்டதால் அந்த படத்தில் அவரால் நடிக்க முடியவில்லை. மிருதங்க சக்கரவர்த்தி படத்தை கண்ட எம்ஜிஆர் சிவாஜி நடிப்பில் பிரமித்து போய் இருக்கையிலேயே சில நேரம் உறைந்துவிட்டு பக்கத்தில் அமர்ந்திருந்த இயக்குனர் கே. சங்கரிடம் நடிகன்னு சொன்னா சிவாஜி ஒருத்தன் தாயா என உணர்ச்சி மேலிட கூறினாராம். சின்னப்பா தேவர் தயாரித்த ஒரு படத்திற்கு அதிசய ஆடு என்று பெயர் வைத்தார்கள். இந்த பெயர் ஏனோ தேவருக்கு பிடிக்கவில்லை. அந்த நேரம் எம்ஜிஆர் நடித்த மாட்டுக்கார வேலன் சுவரொட்டி ஒன்றை பார்த்ததும் அதிசய ஆடு என்ற தலைப்பை நீக்கிவிட்டு ஆட்டுக்கார அலமேலு என்று வைத்தார்.
தொடர் தோல்வியை சந்தித்து வந்த தேவர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு பெரிய வெற்றியை தேடி தந்த படம் ஆட்டுக்கார அலமேலு. மாட்டுக்கார வேலன் படத்தில் வி.கே. ராமசாமி எம்ஜிஆருக்கு மாமனாராக நடித்திருப்பார். ஒரு காட்சியில் எம்ஜிஆர் வி.கே. ராமசாமியின் காலில் விழுவதைப் போல் நடிக்க வேண்டும். எம்ஜிஆர் என் காலில் விழுவதா? மாட்டேன் என்று அடம் பிடித்திருக்கிறார் வி.கே. ராமசாமி. எம்ஜிஆரோ கதைப்படி எனக்கு மாமனார் தானே, சும்மா நடியுங்கள் என கூறி சம்மதிக்க வைத்திருக்கிறார். எனினும் எம்ஜிஆர் வி.கே. ராமசாமியின் காலில் விழும் காட்சியின் ஷூட்டிங் நடந்த பொழுது வி.கே. ராமசாமி சற்று தயக்கத்துடன் சாய்ந்தபடியே தான் நின்றாராம். புதிய பூமி படத்தில் பூவை செங்குட்டுவன் எழுதிய நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை பாடலை கேட்டுவிட்டு எம்ஜிஆர் பூவை செங்குட்டுவனை மிகவும் பாராட்டினாராம். மீனவ நண்பன் படக்காட்சிகள் முடிந்துவிட்ட தருவாயில் முத்துலிங்கத்திற்கு இந்த படத்தில் பாடல் எழுத வாய்ப்பு கொடுக்கவில்லையே என்று எம்ஜிஆர் வருத்தப்பட்டிருக்கிறார். உடனே இயக்குனர் ஸ்ரீதரை அழைத்து முத்துலிங்கத்திற்கு இந்த படத்தில் ஒரு பாடல் கொடுங்கள் என கூறியிருக்கிறார். அதற்கு ஸ்ரீதரோ எந்த சூழலில் அவருடைய பாடலை சேர்க்க முடியும் என கேட்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியாதா, ஒரு கனவு பாட்டா சேர்த்துக்கோங்க என்று எம்ஜிஆர் கூறியிருக்கிறார். அந்த பாடல்தான் தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து பாடல்.